எல்லாரும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை முதலாக எடுத்துக்கொண்டால், ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு சொல்லுங்க சத்தமா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, after these things. நம்முடைய வாழ்விலே பல காரியங்கள் நடக்குது. அந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு ஒரு காரியம் நடக்கும், அது முக்கியமானது. 5 வருஷம் வேலை செஞ்சு படிச்சு எல்லாம் செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு ஏரியாவுக்கு வரணும். ஒருவேளை திருமணம் ஆகாமல் ஒரு திருமணம் நடந்து ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்து முடிச்சிருக்கோம். ஆண்டவர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவார். 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் கவனிச்சுட்டே வருவார். ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே நம்ம கூட ஆண்டவர் நம்மளை சரி பண்ண, நம்மளை உற்சாகப்படுத்த யார் வருவா? கர்த்தர் வருவார். எத்தனை பேர் அப்படி ஆண்டவர்களை சந்திக்கணும்னு விரும்பினா மட்டும் கை வைத்து ஆண்டவர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்த பிற்பாடு நீர் என்னை சந்திக்க வருவீர். நான் அதில் கவனமா இருக்கணும். அதனால சில வீடியோஸ்க்கு வியாதியெல்லாம் சுகமாகி போயிட்டா போயிட்டு இருக்கும். ஃபேமிலி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் நீங்க சரியா ஆராதனைக்கு வர மாட்டீங்க, கவனம் மாட்டீங்க, பாட மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கும், வியாதி இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது, எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் அவரை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. சிலர் நல்லா ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா துதிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும். ஒன்றை தெரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் ஆண்டவர் நம்மளை சந்திக்காம இருக்கவே மாட்டார். சொல்லுங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நம்மளை சந்திச்சுட்டே இருப்பாரு. ஆமா, ஆண்டவருக்கு ஒரு ரெகுலர் விசிட் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு ரெகுலர் சந்திப்பு இருக்குது. மனிதனோடு தேவன் சந்திக்க விரும்புகிறார். இப்ப வாசிங்க, இந்த காரியங்கள் நடந்த வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த வேண்டும். After these things, God tested Abraham. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பரீட்சை இருக்குது. கவனிங்க விசுவாசிகள், ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, வீட்டை கட்டுறீங்க, ஒரு திருமணம் நடக்குது, ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு ப்ரமோஷன் வருது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பரீட்சை இருக்கும், டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் உயர்வு எடுத்துக்கிறது. இந்த பரீட்சையை பாஸ் பண்ணாதீங்க போக முடியாது, அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. அநேக ரிஸ்க் எடுத்து, சோதனையை ஜெயிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுத்து, அல்லது பாடுகள் வரும்போது அதுக்கு ரிஸ்க் எடுத்து அதை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாததுனாலதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதில்லை. ஒரு காரியத்தை மாற்றும் போது பிரச்சனை வரும், புது ஆசீர்வாதம் பெறும்போது என்ன வரும், சில பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இடம் மாற்றம், சூழ்நிலை மாற்றம், இதெல்லாம் வரும்போது சில காரியங்கள் மாற வேண்டியிருக்கும். இப்ப கூட ஆரோக்கிய மாற்றம் பண்ண உடனே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அதுலதான் நல்ல நியாயமா இருந்து கவனமா இருந்து ஆண்டவர் ஆராதிச்சா அந்த காரியங்கள் நடந்தது என்று சந்திக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் 3 இடங்களில் இந்த காரியங்கள் நடந்தது என்று ஆண்டவர் வந்தார் என்று வேகமாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 21:1 அங்கே வாசிக்கிறோம், after these things, இவைகளுக்கு பின்பு. வேகமாக வாசிக்கக்கூடிய ஒருவர் சத்தமாக இங்கே வாசிக்கலாம். யோவான் 21:1 இந்த காரியங்களுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் சீசர்களை சந்தித்தார். After these things, Jesus met the disciples. வாழ்க்கையில் ஒருவேளை சோதனை வழியாக கொஞ்ச காலம் போகலாம், ஆனா ஆண்டவர் சந்திக்கிற நாள் திடீர்னு வரும். கஷ்டங்கள் வழியாக போகலாம், ஆண்டவர் சந்திக்கிற நாள் வந்து வருகிறது. ஒருவேளை ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு ஆசீர்வாதமாகவே போயிட்டு இருக்கலாம். ஜபத்தை மறந்துருப்பீங்க, பைபிளை மறந்துருப்பீங்க, ஊழியத்தை மறந்துருப்பீங்க, சிலர் ஊழியக்காரர்களை மறந்துருப்பீங்க. ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரும். Don't forget the time of the visitation of God is available. தேவன் நம்மை சந்திக்கும் காலம், அல்லது व्यक्ति தேவனை சந்திக்கும் காலம் உண்டு. அதை திறந்து சொல்லுங்க, தேவனை காலம் உண்டு. God will meet me. தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:1 யோவான் அந்த
வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும்போது இவைகளுக்கு பின்பு after these things யாரும் மறந்துடாதீங்க. முடிஞ்சு போச்சு, என்னை ஆண்டவர் கேட்க மாட்டார், மறுபடியும் வர மாட்டார், என்ன பார்க்க மாட்டார், அல்லது ஆண்டவர் மறந்துட்டார், நான் செஞ்சதெல்லாம் விசாரிக்க மாட்டாரு, அல்லது நான் செஞ்ச நன்மையும் கேட்க மாட்டார், நான் செஞ்ச எந்த தீமையும் என்கிட்ட கேட்க மாட்டாருன்னு யாரும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. No one should think that God will not come, or God will not see, or God will not listen. There is a time for God to come and see you. இவைகளுக்கு பின்பு மாஸ்டர் சொல்லி பார்த்து, இவைகளுக்கு பின்பு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை சந்தித்த நாள் எப்போ? திடீரென ஒரு வினாதி போராட்டம் வந்த நேரத்தில் கர்த்தர் இடத்துல வந்தாரா? வந்திருப்பார். அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டி நின்று ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கும் போது திடீரென்று தேவன் இறங்கி வந்திருப்பார். நம் வாழ்வில் தேவனுடைய சந்திப்பின் நாட்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த நாட்கள் வேணுங்கிறத மட்டும் கை வைத்து சொல்லுங்க. ஏற்கனவே என்னை சந்தித்த நாட்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சந்திப்பின் நாட்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for the visitation of you in the past days, and I know that there are visitation of yours, visitation of your presence. எங்களை சந்திக்கிற காலம் என்று உண்டு. இவைகளுக்கு பின்பு சொல்லிட்டே இருக்க மனசுல, இவைகளுக்கு பின்பு மனசுல சொல்லிட்டே இருக்கணும். இவைகளுக்கு பின்பு என் வாழ்க்கையில இவைகளுக்கு பின்பு எல்லாம் நடக்கும் போது ஆசீர்வாதமோ அல்லது வேதனைகளோ எந்த காரியங்களோ ஒரு பிராசஸுக்கு பின்பு தேவன் கொஞ்ச காலம் கவனிப்பார். ஆதியாகமம் 12 இருந்து 21 வரைக்கும் ஆபிரகாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாம் வாழ்வில சொன்ன வார்த்தை நிறைவேறல. சாராய் கூட குழந்தை அங்கு வரல. கடைசியில் ஒரு ஆகாரமான குழந்தை பிறந்துருச்சு. பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து எல்லாம் சொல்லி மறுபடி சாராய் மூலம் ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்கான் ஆபிரகாம்னு பார்க்கிறார். அந்த குழந்தை பிறந்தபோது எப்படி இருக்கான், இந்த குழந்தை பிறந்தபோது எப்படி இருக்கிறான், ஆபிரகாம் என்ன செய்யறான், குடும்பத்துல அவன் எப்படி இருக்கான், ராஜாக்களோட எப்படி பேசுறான், யார் கூட என்ன செய்யறான், எல்லாம் கைவிட்டு என்னை கவனிக்கிறான். ஊழியக்காரங்க கூட நீங்க நினைச்சிடாதீங்க, பாசம் ஒன்றும் தெரியாம இருக்க நினைச்சிடாதீங்க. நானும் உங்களை கவனிச்சுதான் எப்படி எத்தனை டைம் ஆராதனைக்கு வரீங்க, எப்படி வரீங்க, வாரம் எப்படி வரீங்க, நீங்க எப்படி கிவிங்ல எப்படி இருக்கிறீங்க, போன வருஷம் எப்படி கொடுத்தீங்க, இந்த வருஷம் எப்படி கொடுக்குறீங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி பாடுறீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் கவனிப்பார். நான் அப்படிதான் கவனிக்கிறேன். அப்படி கவனிச்சுதான் நான் உங்களை சந்திக்கிறேன். சும்மா வீட்டுக்கு விசிட்டிங் வர்றதில்லை. உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு how you behave, how you react, நீ எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி பிஹேவ் பண்றீங்க, சபையில எப்படி இருக்கிறீங்க, ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்க, ஆராதனையில் எப்படி இருக்கிறீங்க, மாஸ்டர்கிட்ட உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு, வசனத்துக்கு உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு, உயிரை கொடுத்து ஊழியக்காரங்க சொன்னாலும் நீங்க செய்யறதே சொல்றதே செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, செய்யறதே செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, மாறுறீங்களா, மாறலையா? ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியக்காரங்களை வச்சு கவனிக்கிறார். என்னையும் மேல எனக்கு மேல ஊழியக்காரங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆலமன் எப்படி ஊழியம் செய்யறான், என்ன பண்றான், ஒழுங்கா பிரசங்கம் பண்றானா, பாட்டு நடத்துறானா, யாராவது குட்டி பாஸ்டர்களை விட்டு பாட்டு நடத்தி இவன் தூங்குறானா, இவன் ஒழுங்கா பிரசங்கம் பண்றானா, என்னையும் கவனிக்கிறாங்க எல்லாரும். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி என்ன கவனிக்கிறாங்க எல்லாரும். ஒண்ணு ஆண்டவர் கவனிக்கிறார், ரெண்டாவது நம்மளை சுத்தி கவனிக்கிறாங்க. சில இடங்களுக்கு சில முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அங்க சிலர் சொல்லுவாங்க, அந்த சபையை பத்தி நாங்க இப்படி கேள்விப்பட்டோம், உங்க ஆலயத்துல தேவன் செய்கிறதை இப்படி நாங்க கேள்விப்பட்டோம், உங்க ஆலயத்துல கர்த்தர் செய்யற அற்புதத்தை கேள்விப்பட்டோம் அப்படிமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் கவனிக்கிறாங்க. கைவதி சொல்ல எல்லாரும் ஆராதனை கவனிக்கிறாங்க. நீங்க நினைச்சிடாதீங்க எந்த நேரமும் நம்ம எப்படி போலாம், என்னமும் செய்யலாம், எப்படியும் கொடுக்கலாம், என்னமும் பண்ணலாம், என்ன செஞ்சாலும் பார்த்து ஜவுனிட்டு போயிடுவாரு, என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் வாங்கியெல்லாம் நினைக்காத. இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன செய்கிறாய் என்பதை தேவன் பார்த்து இந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லிட்டே இருக்க வாயில இந்த காரியங்கள் நடந்தது என்று என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை தேவன் கவனிக்கிறார். How you do, how you walk. ட்ரைனிங் போட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்றீங்க பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு கடந்த பிடிக்கிற நாள் உங்களுக்குலாம் ட்ரைனிங்ஸ் நடக்குது. சிலருக்கு விசுவாசிகளுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து செய்யணும்னு சொல்றோம், சிலர் செய்யறாங்க, சிலர் அப்படி டம்மி அடிப்பாங்க.
சிலர் அதை விட்டு விலகுவாங்க. ஒரு நாள் வரும் எடுத்துடக்கூடாது, நாம அப்படி விட்டுட்டோம் போயிடுச்சுன்னா அதெல்லாம் டைம் வருது. இவைகளுக்கு பின்பு வந்து நடக்கும். இவைகளுக்கு பின்பு இல்ல கை வைத்து இவைகளுக்கு பின்பு என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பின்னால ஒரு டைம் வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் எதையும் அவர் மறக்க மாட்டார், எதையும் விட மாட்டார், எதுலையும் அவர் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டார். நல்ல கவனிங்க. இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எல்லாரையும் ஆண்டவர் வந்து சந்திக்கிறது வேற, ஆபிரகாமை சந்திக்கிறது வேற. ஒருவேளை ஆண்டவர் கூட அப்படி சந்திக்காம இருந்தாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தோஸ்து கிடையாது, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு உகந்த தேவன் கிடையாது. ஏதோ சும்மா பார்மாட்டிக்கு நன்மை மட்டும் வாங்கிட்டு போறீங்கன்னு அர்த்தம். இங்க ஆபிரகாம் யாருடைய நண்பன்? தேவனுடைய. ஒருவேளை ஆண்டவர்களை சந்திக்கவில்லை, அல்லது என்ன பாடுபட்டும் தேவனங்களை காண முடியாம இருக்கிறார், காணாம இருந்துட்டு போயிட்டார், அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு தேவனுடைய விசிட்டேஷன் இல்ல அப்படின்னா நீ தேவனுடைய நண்பன் இல்லை, அல்லது தேவனுடைய சிநேகிதன் இல்லாமல் இருப்பாய், அல்லது நீ தேவனை விட்டு தூரமாய் இருப்பாய். அப்படிப்பட்ட ஆண்டவர் கண்டுகிட மாட்டார். அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவருக்கு உண்மையாயிருக்கிற, அவருக்கு சிநேகிதனாயிருக்கிறவரை தேவன் கவனிக்கிறார். தேவன் கவனிக்கிறார். எத்தனையோ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம், எவ்வளவு விசுவாசிகள் இருக்கலாம், ப்ராஃபிட்ஸ் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சிலர் மேல ஆண்டவருக்கு அக்கறை வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் ரத்தம் சிந்தினார், எல்லாருக்கும் மறித்தார். ஆனால் ஆண்டவர் சிலரை தனக்காக தெரிந்து கொள்கிறார், சிலரை தனக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த காலை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். ஏதோ தானா என்று வாழ்ந்துவிட்டு விடாதீங்க. ஆண்டவரை கவனிக்கிறார். ஆண்டவரை பார்க்கிற இடத்துல நான் இருக்கணும், ஆண்டவரை விசாரிக்கிற இடத்துல இருக்கணும், அவருடைய பிரசனத்துல நான் இருக்கணும். இவைகளுக்கு பின்பு இந்த இடத்துல ஆண்டவர் அவரை சோதித்தார் இருக்கிறது. ஆனா உண்மையா ஆண்டவர் அவரை சோதிக்கல. இந்த சோதனை மூலம் ஆண்டவர் அவருக்கு பலி செலுத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தார். சொல்லுங்க, என்ன சார் கற்றுக் கொடுத்தாரு? அடுத்தது ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நான் சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படி நீ பலி செலுத்தணும்? 2 கையை வைத்து சொல்லுங்க, பலி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. Without sacrifice there is no blessing. Without sacrifice there is no blessing. பலி இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் செலுத்த வேண்டிய பலிகள் ஏராளம். ஸ்தோத்திர பலியை செலுத்தணும், காணிக்கை என்ற பலியை செலுத்தணும், ஒரு சரீரத்தை ஜீவ பலியை கொடுக்கணும், இயேசு கொடுத்த பலியை நினைவு வரணும், அவர் சிந்தின ரத்தத்தை நினைக்கணும். இன்னைக்கு பலியை நினைக்கிற நாள், கம்மிங் அண்ட் சாட்டர்டே. எல்லாம் ஆராதனை அப்படி வந்தவொடனே கண்ணுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு அப்படி கொடுக்கல. ஒரு ஆயத்தமானாலும் கொடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. இப்போட நீங்க ஆயத்தமானாலும் இதுக்கு நீங்க அன்வான்டா இதை தொட்டீங்கன்னா உங்களுக்கும் சாபம், சபைக்கும் சாபம். ஒரு ஆள் ஆயத்தமா ஆகி அந்த ரத்தத்தை எடுத்தா தேசம் வல்லமையா மாறும், குடும்பம் வல்லமையா மாறும். அல்லேலூயா. உணர்வோட செய்யணும். ஆண்டவருடைய பலியை உணரணும், ஆண்டவருடைய தியாக பலியை உணரணும். We have to think about the sacrifice of God. ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஏற்கனவே போன வாரம் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். 15 அதிகாரத்துல ஒரு முறை ஆண்டவர் பலி செலுத்தக்கூடிய ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். இது 2வது முறை. This is the second time the Lord teaches Abraham to sacrifice. ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார். போன வாரம் சிந்தித்தோமா? 3 வயது ஒரு கிடாரியை கொண்டு வா, புறாக்குட்டிகளை கொண்டு வா, பலியிடு. ஆண்டவர் ஏற்கனவே பலி செலுத்துறதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் செகண்ட் டைம். உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2வது ஒரு பலி இருக்குது. ஏற்கனவே நீங்க பாடின பாட்டு துதியோட ஏற்றுக்கொள்ளாம போலாம். 2வது ஆண்டவர் நல்ல பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கைவிதி சொல்லுங்க, 2வது முறை ஆண்டவரை திருப்திப்படுத்த எத்தனை பேர் விரும்புறீங்க? I want to satisfy God the second time. ஒருவேளை கடந்த காலங்களிலே அவரை ஏமாற்றி இருக்கலாம், கடந்த காலங்களில் ஆண்டவரை மறந்திருக்கலாம். மீண்டும் பலி செலுத்து, மீண்டும் அவரை நல்ல ஆராதி, மீண்டும் அவரோடு பழகு, மீண்டும் சான்ஸ் கொடுக்கிறார். கேட்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். செகண்ட் சான்ஸ். தேவனை ஆராதிப்பதற்கு 2வது சான்ஸ் கொடுப்பார். யாரையும் தள்ளிட மாட்டார். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஒரு முறை பலி செலுத்தும்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிறகு 22 அதிகாரத்தில் பலி செலுத்தும்படி சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே இவைகளுக்கு பின்பு என்று நாம் பார்க்கிறோம்.
5 காரியங்களை இந்த பலி செலுத்துகிற சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இவைகளுக்கு பின்பு இரண்டாவது நான் குறிக்கும் மலை, இரண்டாவது சொல்றாரு நான் குறிக்கும் மலை. ராமன் சொல்லுங்க. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு எங்கே செலுத்தலாம்? இல்லை, நான் குறிக்கிற மலை, ஆண்டவர் குறிக்கிற மலை. கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குறிக்கிற காரியத்தை ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்கவும் செய்யலாம், உங்க இஷ்டத்துக்கு எடுக்கலாம். நீங்களே நினைச்ச ஒரு வீடு வாங்கி யாரையும் கூப்பிட்டு சொல்ல வேண்டாம், பாசத்தையும் சொல்ல வேண்டாம், யாரையும் சொல்ல வேண்டாம், நீங்க வாழலாம். ஆனா ஆண்டவர் சொல்லி 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 ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யலாம். ரெண்டுலயும் அங்க 2 வித்தியாசமான ஆசீர்வாதம் இருக்குது. புரிந்தா மட்டும் ஆமென் சொல்லலாம். ஹalleluya. நான் குறிக்கும் மலை, நான் குறிக்கிற இடம், நான் குறிக்கிற ஆலயம், நான் உனக்கு காண்பிக்கிற ஊழியக்காரங்க, நான் உனக்கு காண்பிக்கிற வசனம், நான் உனக்கு காண்பிக்கிற இடம். வெக்கேஷன் போனோம்னா இஷ்டத்துக்கு வெக்கேஷன் போனா ஆண்டவர் சொல்லியும் போலாம். வெக்கேஷன் போகும்போது இஷ்டத்துக்கு இடத்துக்கு போலாம், ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போலாம். ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுக்கு இஷ்டத்துக்கு சேர்க்கலாம், ஆண்டவர் சொல்ற பள்ளிக்கூடத்திலையும் சேர்க்கலாம். ஒரு இடத்துல இடம் வாங்குறதுக்கு இஷ்டத்துக்கு இடமும் வாங்கலாம், ஆண்டவர் சொல்ற இடத்தை இடம் வாங்கலாம். 2 காரியம் இருக்குது. உனக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் கேட்பார், நான் சொல்லி வாங்கினியா, நான் சொல்லி போனியா, நான் உனக்கு காண்பித்த இடமா, நீ செய்த காரியம் நீ பண்ணினது நான் காண்பித்ததா அல்லது நீயே செஞ்சது? அங்கதான் வருது ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார் நான் காண்பிக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி ஆபிரகாமுக்கு முதல்ல ஒரு தடவை பேசிட்டார், எல்லாமே செகண்ட் டைம். 12:1 வாசிங்க. ஆதியாகமம் 12:1 ஏற்கனவே ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஏற்கனவே ஆண்டவர் காண்பித்த தேசம் ஒன்று இருக்கிறது, இங்கே ஆண்டவர் காண்பிக்கிற மலை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப வாழ்க்கையின் ஆரம்பத்திலே ஆண்டவர் காமிச்சு போனோம், முடிகிற வரைக்கும் ஆண்டவர் காமிச்சு போனோம். You don't do it with your own will, with your own account. Don't do all your fleshly thinkings. எதையும் ஒன்றையும் செய்து விடாது. ஒரு ஜெபம் ஆண்டவரை கேட்காம, தேவனுடைய ஒரு உந்துதல் இல்லாமல் எதையும் செய்து விடாதே. தேவனுடைய வழி நடத்துதல். எல்லா கரங்களை வைத்து கேளுங்க, தேவனுடைய வழி நடத்துதல். ஹalleluya, ஹalleluya. நல்ல கையை நல்லா அசைச்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனை நோக்கி பார்த்து, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் ஆவியானவரே, கை வைத்து ஆவியானவரே, 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 பரிசுத்த வழி நடத்தும். கேள்விகள் வழி நடத்த சொல்லி தரலாம். என்ன காரியம் செஞ்சாலும் மூலைகளுக்கு வந்து ஜெபம், வாசிக்கிறதுல வந்து ஜெபம், கட்டுரைகள் ஜெபத்துல வந்து ஜெபம், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபி, அக்செப்ட் வாங்கு. Let God tell you what to do. உன்னை செய்வதற்கு தேவன் அதை சொல்லட்டும். 12:1 நான் காண்பிக்கும் தேசம், 22:2 நான் காண்பிக்கும் மலை. எல்லாம் கேள்வி சொல்லுங்க, நான் காண்பிக்கும் தேசம், நான் காண்பிக்கும் மலை. நம்ம வாழ்க்கையில் எப்படிதான் தேவன் காண்பிக்கிற திருமணம், தேவன் காண்பிக்கிற வேலை, தேவன் காண்பிக்கிற இடம் வீடு, தேவனை காண்பிக்கிற சபை, தேவன் காண்பிக்கிற ஊழியர்கள். எத்தனை பேருக்கு ஆண்டவர் காண்பிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆண்டவர் சொல்றபடி கேட்க எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? Do you want God to tell you what to do? தேவன் சொல்ல விரும்புகிறாயா? உன் இஷ்டத்துக்கு செஞ்சா அதுல என்ன வருது நீயே அனுபவி. ஆனா ஆண்டவர் சொல்லி செஞ்சா உங்களோட ஆண்டவர் சேர்ந்து அனுபவிப்பார், கூட இருப்பார் அவர். ஹalleluya. பிரச்சனைகள் நீங்க பாடுபடுறதுக்கு காரணம் என்ன? நம்ம பாடுபடுறதுக்கு காரணம் என்ன? நீயே வாங்கின, நீயே பேசின, நீயே செஞ்ச, நீயே எல்லா காரியங்களும் செஞ்ச. ஆனா பிரச்சனை வரும்போது மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் காண்பித்தாரா? தேவன் காண்பித்த தேசமா? தேவன் காண்பித்த மலையா? கொஞ்சம் எல்லாம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் நடந்ததெல்லாம் ஆண்டவர் சொல்லி செஞ்சதா? ஆண்டவர் காண்பித்து செஞ்சதானா? ஆண்டவர் காண்பித்து செய்த காரியம் தானா? இல்லன்னா உடனே கம்யூனிட்டி சர்வீஸ்ல மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே உங்ககிட்ட கேட்காமலே என் வாழ்க்கையில நிறைய செஞ்சுட்டு இருக்க ஆண்டவரே, ஒரு ஜபம் இல்லாம காரியங்களை செய்துட்டு இருக்கிறேன், மன்னியும். என் வாழ்க்கையில நீ ரிஜெக்ஷன்,
என்னை நீ வழி நடத்தணும், எனக்கு ஆலோசனை தரணும், புத்தி புகட்டணும். ஆண்டவர் பத்தி வேதம் என்ன சொல்லுது? எரேமியா 33:3, நீ என்ன கேட்டீனா நான் உனக்கு அறியாததோ எட்டாததுமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன். நீயே செஞ்சினா நீயே 1.5 காசுக்கு செஞ்சுக்கோ, 2 ரூபாய் பணத்துல செஞ்சுக்கோ. ஆனா என்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா எப்படி lakhs of rupees, millions of rupees ப்ராஜெக்ட் எப்படி பண்ண முடியும், பெரிய பெரிய காரியங்களை எப்படி செய்ய முடியும் என்பதை நான் சொல்லி தருவேன் என்று சொல்கிறான். வாசிக்கலாமா? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் கேட்காததுமான எல்லாமே சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எந்த ஊருன்னு தெரியாது, எந்த மலைன்னு தெரியாது, ஆண்டவர் காமிக்கிறார். என்ன ரகசியம் அப்படின்னா, ஆண்டவர் காமிச்ச மோரியா மலையில தான் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை சமூகம், கொல்கதா மலையும் அது ஒரே இடம் தான். கை வைத்துக்க பார்க்கல. ஆமென். ஆனா ஆபிரகாமுக்கு ஃபியூச்சர்ல இதான் கொல்கதா மலை அவனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் காமிச்சா வருங்காலத்துல நீங்க நீ வாங்குற சொத்துல நிலம் இருக்குமா, தண்ணி இருக்குமா, யானை வந்து நிக்குமா, ஆண்டவருக்கு தான் தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். நீ செய்யற ப்ராஜெக்ட்ல ஆண்டுடைய மகிமை இருக்குமா, கர்த்தருக்கு தான் தெரியும். இன்றைக்கும் ஆபிரகாம் பலி செலுத்துற மோரியா மலை எருசலேமில அங்க என்னைக்கு இருக்குது? அதுதான் கொல்கதா மலை. அந்த இடத்துல அங்கே தாவீது வந்து ஆண்டவர்கிட்ட பேசுற இடம். பல சம்பவங்கள் அந்த மோரியா மலையில் நடந்திருக்குது. ஆண்டவர் சரியான இடத்தை யாருக்கு காண்பிச்சாரு? கை வைத்து கேள்வி, சரியான இடத்துல வழி நடத்தணும், சரியான இடத்துல நீ வழி நடத்தணும். Lead me in your right way. சரியான இடத்துல வழி நடத்தணும். சபையில கூட ஊழியக்காரர் வந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி ஆலோசனை கேட்டு செய்யறவங்க சரியா செஞ்சு படைச்சுக்கிட்டாங்க. ஆனா சில ஆட்கள் மாம்ச சித்தத்துல செஞ்சு இஷ்டத்துக்கு செஞ்சு கடைசியில போய் முட்டிக்கிட்டு வருவாங்க. ஊழியக்காரங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் சொல்லி சரியா சொல்லாம சரியா. அழுதா கூட சொன்னா அழு, ஆண்டவர் சொன்னா அழு. சிரிச்சா கூட ஆண்டவர் சொன்ன மாதிரி சரி அழு. பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செய்யாது. எதை செஞ்சாலும் சரி, வாங்கினாலும் கொடுத்தாலும் போனாலும் வந்தாலும் எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய டிரெக்ஷன். 2 கை நல்லா வைத்திகள், ஆண்டவர் நான் வழி நடத்தணும், எனக்கு டைரக்ஷன் காண்பிக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ என்ன செய்யும் சொல்லித்தார ஆண்டவர், எங்களுக்கு நீ சொல்லித்தாரும். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே. நான் கேட்கிறேன், நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க இயேசுவே, வாழ்க்கை சொல்லித்தாரும், வாழ்க்கை சொல்லித்தாரும், நடக்கணும் சொல்ற மாதிரி சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், இயேசுவே, இயேசுவே. யோபு 12:22 யோபு பக்தன் சொல்லுகிறான், he reveals mysteries. அந்த வசனத்தை அப்படியே திறந்து வச்சுக்கிறது, மடியில மூடி வைக்காதீங்க. அந்த வேத பகுதியை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. நான் திறந்து வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாதிரி வேதத்தை திறந்து மடியில வச்சு வசனத்தை பாருங்க. இந்த வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்குது. சும்மா சர்ச்சுக்கு வந்து பாட்டை பாடிட்டு போறது இல்லை. வசனம் உள்ள போனோம், இந்த வார்த்தை உள்ள போனோம், இந்த வார்த்தையை கண் பார்க்கணும், இந்த வார்த்தையை கவனிக்கணும். யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற அவர் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் வெளியரங்கமாக்குகிறார். He reveals the mysteries. ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? முதல்ல என்ன பார்த்தோம்? இவைகளுக்கு பின்பு. இரண்டாவது நான் குறிக்கும் மலை. சத்தமா சொல்லுங்க, இவைகளுக்கு பின்பு. இரண்டாவது நான் குறிக்கும் மலை. ஹல்லேலூயா. God teaches Abraham to sacrifice, but he teaches him how to, where to, what to, எப்படி செலுத்தணும், என்ன மாதிரி செலுத்தினா அது அக்செப்டபிளா இருக்கும் ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆராதனையில கூட எல்லா இடத்துலயும் ஆராதனை நடக்குது, பாட்டை பாடிடுவாங்க. ஆனா அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படுதா? ஆண்டவர் ஆராதனை ஏற்றுக்கொள்கிறாரா? தேவனோட ஆராதனையை மதிக்கிறாரா?
எல்லா ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது முதல்ல 2 பேர் போய் பலி செலுத்தினாங்க, காயின் ஆபேல். ஒருத்தர் பலியை ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தர் பலி அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் சொல்லி தரும் போது எப்படி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் உனக்கு குறிக்கும் மலை, அங்கே போ. மூன்றாவது பலியிடு சொல்றாரு, பலியிடு சொல்லுங்க சத்தமா, பலியிடு. ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க கை வைத்து சொல்லுங்க, ஏற்கனவே ஆண்டவர் எனக்காக பலியிடப்பட்டு விட்டார். சத்தமா சொல்லுங்க, ஏற்கனவே ஆண்டவர் எனக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த பலியை நினைச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ண வாயந்திறந்து ஸ்தோத்திர பலி செலுத்த நான் பலி செலுத்த ஆரம்பிக்கிறேன். கை தட்டுங்க பாருங்க, நான் பலி செலுத்த ஆரம்பிக்கிறேன். Remember the sacrifice of Peter and start praising him. That is how we can sacrifice to God. பலி செலுத்து. ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, பலி செலுத்து. இன்னைக்கு நம்ம மாநில சொல்லணும் என்ன? ஆராதி சொல்லுங்க, என்ன துதி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்ரா 9:1 அன்னைக்கு என்ன சொன்னாரு பாருங்க, யாத்ரா 9:1, ஆராதிக்க ஓடி வா, என் ஜனங்களை ஆராதனைக்கு என்ன செஞ்சு விடு, அனுப்பிவிடு. எடுத்த வாசிங்க, எக்ஸலன்ஸ் டைம். கர்த்தர் மோசேயை நோக்கி பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய இதுதான் பலி. இப்படி கைது, இதுதான் பலி. ஆராதனை தான் பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி கட்டுவோ, நல்ல தேவன் செய்தார். செய்த நன்மையாயிரத்தை இத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆராதிக்க ஆசை இருக்கா? தேவனை துதிக்க ஆசையா? பாட ஆசையா? துதிக்க ஆசையா? நீ செலுத்துகிற காணிக்கை, தேவனுக்கு செலுத்துகிற பலி தெரியுமா? உன் துதி, பாடல், தேவனை ஆராதிப்பது, இதெல்லாம் நாம செலுத்துகிற பலி. தேவன் ஆபரமா பார்த்து சொல்றாரு, பலியிடு. சொல்லுங்க, பலியிடு. நீங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆராதி, ஆராதனைக்கு ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. ஹல்லேலூயா. பலி செலுத்துறது ஆசீர்வாதம் இருக்குது. கடைசியில் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறது, பலி செலுத்துற 3 ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கிட்டான். நம்ம வாழ்க்கையில இந்த 3 ஆசீர்வாதம் இருக்குதா? பெற முடியுமா? பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். கவனித்துட்டே வாங்க வேகமா. மூன்றாவது, அங்கே ஆண்டவர் அங்க இந்த வசனத்துல அடுத்தது பலியிடு அப்படின்னு சொன்னார். அடுத்தது 3ஆம் வசனத்துல நாம் அங்கே பார்க்கிறோம், கட்டைகளை உடைத்து. வாசிக்க பார்க்கலாம். 22 அகலவலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு. சொல்லுங்க, கட்டைகளை பிளந்து கொண்டு. சொல்லுங்க, கட்டைகளை. பாயிண்ட் வந்து கவனிச்சுட்டு வாங்க வேகமா. கட்டைகளை பிளந்து கொண்டு. பலமுறை வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கிறோம். இது வாசிக்க வாசிக்க உள்ள இருந்து தேன் வருது. படிக்க படிக்க ரகசியம், பார்க்க பார்க்க ரகசியம். கட்டைகளை பிளந்து. கவனிங்க. பலியிடுன்னு சொன்ன உடனே 2 வேலைக்காரர், ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரர், ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை கூப்பிட்டா டக்கு டக்குன்னு கட்டையை உடைச்சு வெட்டிக்கிட்டு எல்லாம் கொடுத்துருவான். ஆனா இந்த காரியத்தை மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லல. இவனே கட்டையை உடைச்சான். கைவிட்டு சொல்ல, இவனே கட்டையை உடைச்சான். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களுக்கு முதல்ல யாராவது ஒரு ரெப்ரசன்டேட் அனுப்பிக்கலாமா? ஆராதனைக்கு நீங்களே இருந்து ஆராதிக்கிறோமா? ராமன் சொல்லுங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் உங்க வீட்டு பக்கத்துல யார்ட்டே கொடுக்கலாமா? உங்கள்கிட்ட கொடுக்கணுமா? அப்ப எத்தனை பேர் நீங்களே கட்டையை உடைக்க ரெடி, நீங்களே பாட ரெடி, நீங்களே ஆராதிக்க ரெடி, நீ ஆலயத்துல வந்து உட்கார்ந்து ரெடி, மேல வந்து ரெடி இல்ல. கை தூக்காதீங்க. கை தூக்கிதான் நல்லா இருக்கீங்க எல்லாரும். கை நல்லா தூக்கி, ஆண்டவரே நானே கட்டையை உடைக்கணும். ஆண்டவர் விரும்புறதெல்லாம் உன்னத்தான் விரும்புகிறார். உன்னத்தான் என்னை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் யாரிடத்தில் போய் ஆண்டவர் இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, பாரு போய் பிள்ளை பெற்றாரு, இதெல்லாம் ஒன்று சொல்லலாம். அமைதியா இருந்தான். நல்ல கவனிங்க விசுவாசிகள். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பத்தி தெரியலன்னா வாயத்திலிருந்து பேசாது.
If you don't understand God, don't speak against it. ஊழியக்காரத்தை பத்தி தெரியலையா பேசாத. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வான், எப்படி ஊழியத்தை நடத்துவான்றது அவனுக்கும் ஆண்டவருக்கு புரியுது. அது உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அது மாதிரி ஆண்டவரோட வழி நடத்துற ரகசியம் உனக்கு தெரியாது. தேவன் கொண்டு போற வழி உனக்கு தெரியாது, தெரியாது. ஆபிரகாம் குடும்பத்துல இஸ்மாயில் பிறந்தாச்சு. இஸ்மாயில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிறந்துட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவனையும் ஆசீர்வதிச்சிடமா அப்படிங்கிறார். அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருடைய ரகசியம் நமக்கு தெரியும். அதனால உலகம் இஸ்மாயிலைட்ஸ் பிளஸ்டா இருக்காங்க. காரணம் என்னன்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிடும் அப்படின்ட்டார், அவனை ஆசீர்வதிச்சிடும் அப்படின்ட்டார். எல்லாம் கைவிட்டு தேவன் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? சீக்கிரம் சொல்லுங்க. அவர் எதை நினைக்கிறார் அவர் செய்ய சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. மனிதன் மனிதன், தேவன் தேவன் தான். God is on it, he does it. ஆண்டவர் நினைத்ததை செய்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அந்த காலத்துல ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. மனித பலி பிசாசுக்கு தான் கொடுப்பாங்க. மனித பலியை ஆண்டவர் ஏற்றுக்கிறது இல்லை. அந்த ஆண்டவர் சும்மா அவனை டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையா அந்த பலியை அவர் கேட்கல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஏன் அந்த மலையில ஏன் ஆடு இருந்துச்சு அப்படின்னா, ஆடு இப்படி வந்துச்சு. ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும் அவனை கொண்டு வருவான், அவன் கீழ்ப்படிவான். அவன் கீழ்ப்படிந்த உடனே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்த பலியை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அந்த ரெண்டு காரியத்தை எதிர்பார்த்தாரு. ஒண்ணு கீழ்ப்படிதல். என்ன சொல்லுங்க, என்ன படிதல்? எத்தனை பேர் ஆண்டவர் கீழ்ப்படி ரெடியா இருக்கீங்க? கீழ்ப்படிச்சுதான் நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. கைதட்டுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கீழ்ப்படிச்சுதான் வந்திருக்கீங்கப்பா. ஆராதனைக்கு வந்திருக்கேன், பாடிட்டு இருக்கிறேன். நீ ஆராதனைக்கு வந்தீங்கன்னா தேவனுக்கு நீ கீழ்ப்படுகிற. ஆராதனைக்கு வராம இருக்கும்போது டிசோபீடியன்ஸ். தேவனை ஆராதிக்கும் போது கீழ்ப்படுதல், தேவனுக்கு அவன் கீழ்ப்படுகிற. இரண்டாவது ஆண்டவர் மேல வச்ச அன்பு. அல்லேலூயா. பிள்ளையை விட தேவன். கைவிடுங்க பார்க்கலாம். பிள்ளையை விட தேவன். சொல்லுங்க, எத்தனை பேர் செய்ய? பிள்ளையை விட தேவன், குடும்பத்தை விட தேவன். சொல்லுங்க, வேலையை விட தேவன், மனத்தை விட தேவன். அல்லேலூயா. ஜீவனை விட தேவனை நேசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மத்தெல்லாம் செகண்ட்? கேட்குங்க. அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மத்தெல்லாம் எல்லாம் செகண்ட். அல்லேலூயா. காட் ஃபர்ஸ்ட். ஆராதனை தேவன். இப்படி மனசு பாருங்க. ஆண்டவரை வைத்துவார். அல்லேலூயா. 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 அப்போ அந்த மூன்றாவது வசனத்துல அவன் கட்டைகளை விளக்குறான். அவனே கூட்டிட்டு போறான் பையனை. அவனே கூட்டிட்டு போறான். யாருக்கும் விடல பையனை. இல்ல கவனிங்க அருமையான விசுவாசிகளே, நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்யணும். எல்லாரையும் வச்சு செய்யாத. சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்ய வேண்டியது. பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவரு செய்யறது அவரு செய்யறது. 1000 பலவீனம் இருக்கலாம், அதுக்கேற்ற வசதியை நீ செஞ்சு நீ தான் செய்யணும். எனக்கு உதவி செய்ய எவ்வளோ பேர் இருக்காங்க. கத்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல பாடலாம் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க செய்ய வேண்டியதை செய்ய முடியும். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். உணர்றவங்கள சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்யணும். வர நாளைக்கு நான் தான் போடணுமா? வர போட்டு இருக்க. ஐயோ, என் குழந்தை கொண்டு கொடுக்க வேண்டிய நீ அழல. நீ செய்ய வேண்டியது நீ செய். ஆண்டவர் செய்ய வேண்டியது அவரே செஞ்சார். தன்னையே கொடுக்க அவரே போனார் சிலுவைக்கு. யூதாச அங்க போய் சாங்க சொல்ல, பேதுருவை சாங்க சொல்ல, வேற யாரும் போய் சாங்க சொல்ல. நானே போறேன், நானே போறேன், என் ஜனங்களுக்காக நானே போறேன். அங்க போய் சகோதரியே, உன் குடும்பத்துல கவனமா இரு. நீ செய்ய வேண்டியது நீயே செய். இன்னொரு கொடுக்காத, இன்னொரு கொடுத்துடாத. குடும்ப தலைவனே, நீ செய்ய வேண்டியத நீ செய். மனைவியை கூட்டிட்டு ஒரு இடத்துல கடைக்கு கொண்டு போகணும், சர்ச்சை கொண்டு போகணும், நீ கூட்டிட்டு போ. இன்னொருத்தரை கூட்டிட்டு போனா அப்படியே கொண்டு போயிடும் அமெரிக்காவுக்கு. கவனம். நீ செய்ய வேண்டியதை நீ செய். கைத்தறி பாப்போம். நீ செய்ய வேண்டியதை நீ செய். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வான். ஹல்லேலூயா. காணிக்கை போடுறதுக்கு 3வது தடவை தேடாத. உன் காணிக்கை நீயே போடு. உன் புதிய நீதியை செலுத்து. ஆபிரகாம் கட்டைகளை பிளந்து, சொல்லுங்க பிள்ளைங்க, கட்டையை பிளந்து, பாசம் என்ன பாசம் ஆண்டவர் அவனே செய்யறான், அவனே செய்யறான். கடந்த வாரம் மதுரை திருச்சிக்கெல்லாம் மீட்டிங்ஸ் போயிருந்தேன். ஒரு நம்முடைய பழைய காலத்து குடும்பம் ஒரு பாஸ்டர் ஃபேமிலி சந்திக்க போன போது ஒரு அம்மா, 80 வயசு அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு தாய் பாஸ்டர் வராதுன்னு சொன்னோடனே எனக்கு மத்தியானம் ஆகாரம் ஆயத்தம் செய்து வைக்கிறான்.
80 வயசு, அப்படியே பழம், படுத்த பழம். அவங்க வந்து என்ன வரவேற்று சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்காக நானே சாப்பாடு செஞ்சு வச்சேன், உங்களுக்கு நானே செஞ்சேன், எங்க பாஸ்டர் வர. நான் சொன்னேன், நான் ஒரு சாதாரண மனுஷன், இதோடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இல்லை. இத மாதிரிதான் யாரை நேசிக்கிறோம்? விலங்குனா கையை வைத்து தோம் பண்ணு, நானு நீயே சரியா? எத்தனை பேர் ஏவல் விட்டு கிடக்குற? நான் ஒரு ஊழியத்தை ஒண்ணு செய்ய சொன்னா இன்னொரு ஆள் எவரு இல்லை. நீ ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்தா நீ இன்னொரு ஆள் எவரது, இன்னொரு ஆள் எவரது, இன்னொரு ஆள் எவரது. இதே மாதிரி உனக்கு ஏவிட்டு வராங்க. நீயே நீயே அப்புறம் காமேஷ் எத்தனை ஒப்பு கொடுங்க, எத்தனை பேர் இது மாதிரி மாத்தி பண்ண, நீங்க தப்பு பண்ணாங்கன்னா கை வைத்து ஒப்பு கொடுத்து நீங்க எல்லாம் அழுங்க. ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம கூட தப்பா பண்ணி இன்னொரு ஆளை ஏவி விட்டு இன்னொரு ஆள் சொல்லி இன்னொரு ஆளை செய்ய சொல்லி பாஸ்டர் பாக்குறது கூட 3வது ஆளை போடுறது. ஏன் நீ வர வேண்டியதானே? எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னொரு ஆளை ஏவி விட்டினாலே எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை ஏமாந்தாள் கிடையாது, ஆண்டவரை ஏமாந்தவர் கிடையாது. உனக்கு வேணா நீ வா, உனக்கு ஆசீர்வாதம், நீ ஓடி வா. இன்னொரு ஆளை ஏவாத, இன்னொரு ஆளை ஏவிக்கிட்டு இருக்காத. உங்களுக்கு தெரியுமா, நான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சா நான் மறந்து வருவேன். எல்லாரும் டக்குனு சிஸ்டர் சொல்லுவேன், இன்னைக்கு போறோம், நம்ம 2 பேரும் போறோம். உனக்கு தெரியுமா, நான் இன்னொரு ஆளை ஏவுறது கிடையாது. நம்ம ஆண்டவர் அப்படிதான் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, வாய்ந்த சீக்கிரம் சொல்ல நேரம் ஆச்சு. ஆண்டவரே, செய்ய வேண்டியதை நானே செய்வேன், நான் செய்ய வேண்டியதை நானே செய்வேன். இப்படி நான் செய்யாத பாவத்தெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். ஆராதிக்கிறேன்னு அவங்க நானே ஆராதிப்பேன், துதிக்கிறேன்னு அவங்க நானே துதிக்கணும், நானே வரணும். நான் தான் உனக்கு முக்கியம்ப்பா. என்னை நீ சந்திக்க நீர் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், 4வது வசனம். 3ஆம் நாள், சத்தமா சொல்லுங்க. On the 3rd day, 3ஆம் நாள். ஆபிரகாமின் வாழ்வில் 3வது நாள். கைவிதி சொல்லுங்க, ஆபிரகாமின் வாழ்வில் 3வது நாள். சத்தமா சொல்லுங்க மேல, ஆபிரகாமின் வாழ்வில் 3 நாள். 3 நாள் மேல. ஆண்கள் கொஞ்சம் எடுத்து நின்று பசங்களை கேளுங்க. முடிக்க பாருங்க 10 நிமிஷத்துல. எடுத்து நின்று பைபிள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நாம பார்க்கணும். தேங்க்யூ. 3வது நாள், 3வது நாள், 3வது நாள். இந்த பிள்ளை கம்மியில சாயந்தரமாயிட்டே இருக்க கவனிங்க. ஆம்பளைங்க நம்ம நிக்கிறது தப்பு இல்லை. ஸ்டாண்ட் அலாங் வித் மீ. 3வது நாள் என்ன ஞாபகம்? 3வது நாள்னா இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆபிரகாமுடைய மகனுக்கு சாவு இல்லை. மரணமில்லை, மரணமில்லை. சொல்லுங்க, மரணமில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிற இடத்துல சாவு இல்லை. உங்க குடும்பத்துல ஒண்ணும் பிரச்சனை வந்து அடிச்சிடாது, பிள்ளை அடிச்சிடாது. காரணம், உயிர்த்தெழுந்த தேவனுக்கு வந்துட்டார். ஆமென். 3ஆம் நாள் ஆபிரகாமை வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில 3ஆம் நாள் இருந்துச்சுன்னா உயிர்த்தெழுந்த அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வியாதி வந்து அது உடனே ஓடி உயிர்த்தெழுந்துருவீங்க. ஒரு பிரச்சனை வந்து அது ரிசல்ட் ஆகிடுவீங்க. உயிர்த்தெழுந்து அந்த பிரச்சனையில் வெளியே வந்துருவீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி அவன் தெரிஞ்சிருந்தார். 22 அதிகாரத்துல கொஞ்சம் வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் அங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 3ஆம் நாள் அங்க பார்க்கணும். அதுக்கு முந்தின வசனத்துல அங்க நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் அங்க போய் சேர்ந்துட்டு 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். கொஞ்சம் கவனிங்க. மகனை தான் பலி செலுத்தப்படாது. திரும்பி மகன் வருமானாவே எப்படி வர முடியும்? பலி செலுத்துற பிற்பாடு ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் பலி செலுத்திட்ட மறுபடியும் பையனை உயிரோட கொடுத்துருவாரு. உயிரோட கொடுத்துருவாரு, உயிரோட கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் துரோகி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு செலுத்துகிற துதி, ஆராதனை, இந்த 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வேஸ்ட் கிடையாது. இதை திருப்பி தருவார் வாழ்க்கையில. இந்த 2 மணி நேரத்துக்குரிய பலன் வாழ்க்கையில வரும். நீ செலுத்துகிற காணிக்கை அது வந்து என்னது? ஒரு எக்ஸ்பென்சஸ்ல அது இல்ல, அதுல ஆசீர்வாதம் வருது. மீண்டும் வரும். சொல்லுங்க, மீண்டும் வரும். சொல்லுங்க, மீண்டும் எழுப்புவேன், மீண்டும் செய்வேன். ஆமென். Abraham had the belief on the resurrection.
உயிர்த்தெழுதல் வல்லமை ஆபிரகாம் சன்னதான் திரும்பி போயிட்டு வருவோம். எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நம்ம குடும்பம் மீண்டும் உயரும், மீண்டும் உயரும். அப்படி சம வல்லமையா மாறும். அல்ல கையை செய்ய பார்ப்பது படத்துல வல்லமையா மாறும். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல்லா படிப்பாங்க, உயர்வாங்க. நல்ல கை தட்டி பார்ப்போம். இந்த தேசத்தை நாம சுதந்திரிக்க போதும். தேசத்தை நாம சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த விசுவாசம் தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆபிரகாமுக்கு என்ன வல்லமை இருந்துச்சு? உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிற வல்லமை இருந்துச்சு. அதை அவர் கண்டான். எதை நம்பினாலோ அதை கண்டான். ஆமென். மீண்டும் திரும்பி வருவோம். அப்ப மூன்றாம் நாள் நம்முடைய வாழ்வில் உயிர்த்தெழுந்த வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை என்று இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறது. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். சண்டே ஸ்கூல் மட்டும் போயிட்டு வாங்க. எழுந்து நின்று 3 காரியங்களை நாம் இந்த செய்தியில பார்க்க போகிறோம். இந்த பலி செலுத்தின பின் ஆபிரகாம் பெற்ற 3 ஆசீர்வாதம் என்ன? இந்த பலி செலுத்தின பின் ஆபிரகாம் பெற்ற 3 ஆசீர்வாதம். 1, பலிக்கு பின் ஆபிரகாம் அறிந்து கொண்டார் தேவன் எல்லாவற்றையும் தருகிறவர். வாசிக்கலாமா? 14வது வசனத்தை வாசிப்போம். 22:14 நின்று கொண்டிருக்கிற வாசிக்க. 22:14 ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. பலி செலுத்தின பிற்பாடு ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம ஆண்டவர் யாரு? யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. யாரையும் கைவிடாதவர், எல்லா நன்மைகளையும் தருகிறவர், சுகத்தை தருகிறவர், பலனை தருகிறவர், ஆசீர்வாதங்களை தருகிறவர். இதை ஆபிரகாம் கண்டுபிடித்து விட்டான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்க தேவைகளை தான் தருவேன் நம்புறீங்களா? ஒரு யெகோவா ஈரேவா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலைகள் ஆண்டவர் யார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருவார். ஆண்டவர் சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் எப்படி தேவைகளை சந்திக்கிறார், எப்படி நம்மை நடத்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பலிக்கு பின் ஆண்டவரை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். அவர் யாரு? யெகோவா ஈரே. இன்னைக்கு இந்த ஆராதனையில் எத்தனை பேர் அவர் யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறார், என்னை நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுங்க, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் சுகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ஆபிரகாம் கற்றுக்கிட்டான், பலி செலுத்தி கற்றுக்கொண்டான். பலி செலுத்தி நீ துதிக்க எனக்கு தெரியும், ஜெபம் தெரியும், கர்த்தருடைய தேவனை சந்திக்கிறவர்கள் அறிந்து கொண்டது. ஆமென். நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு தெரியும், துதிச்சாதான் தெரியும், தேவனை ஆராதிச்சாதான் தெரியும். அவரோட பழகினாதான் அவர் எப்படி நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், கர்த்தர் சந்திக்கிறார். இரண்டாவது, பலிக்கு பின் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அறிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா 17வது வசனம், blessings confirm. ஆசீர்வாதத்தை முத்திர போட்டுட்டார். நான் உனக்கு ஆதி ஆகமத்தில் என்ன சொன்னதோ அந்த ஆசீர்வாதம் நான் உனக்கு முத்திர போட்டுட்டேன், உனக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, பலிக்கு பின் ஆசீர்வாதம் முத்திரை போடப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் பலியினாலே அதை நம்பி இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்க இயேசுவின் ரத்தத்தை துதிக்க ஆசீர்வாதம் கேரண்டி. கையில கீழே வச்சிருக்கிறார், கைதட்டி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கேரண்டி. ஹல்லேலூயா. When you remember the blood of Jesus, the blessing is guaranteed. இயேசுவின் ரத்தத்தை நினைத்தவர்கள், ரத்தத்தை மகிமைப்படுத்தியவர்கள், ரத்தத்தை உயர்த்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தை நினைக்கிற எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். இயேசுவின் ரத்தத்தை ஆராதிக்கிற எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். இயேசுவின் ரத்தத்தை நினைத்து துதிக்க என்ன நிச்சயம்? ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So blessings confirm. மூணாவது, obedience honored. obedience honored அப்படின்னா என்ன? கீழ்ப்படிதலை கர்த்தருக்கு ஆராதனை. நீங்க ஆமென்ல சொல்லக்கூடாது.
என்ன சொல்லணும்? என் கீழ்ப்படிதலை யாரு கனப்படுவாங்க? ஏழரை மணிக்கு வாங்க டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? ஒரு பாட்டை பாடுனா பாடி காலையில் 5 மணிக்கு ஆமையான எழுப்பி விட்டா என்ன செஞ்சிடணும்? நைட்டு 12 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி ஜாமனை சொல்ல என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? கீழ்ப்படுவீங்களா? கனப்படுத்துவாரா? அல்லேலூயா. காலையில கர்த்தர் சொல்றேன், மகளே மகனே, நீ எனக்கு கீழ்ப்படியே நான் அவனை என்ன செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு மாவில ஆண்டவரே கீழ்ப்படுதலின் ஆவி எங்க பிள்ளைகளுக்குள்ள வரணும், எங்க சபைகளுக்குள்ள வரணும். obedience spirit வரணும்வே. கீழ்ப்படுதலின் ஆவி எங்களுக்குள்ள வரணும், கீழ்ப்படுதலின் ஆவி எங்களுக்குள்ள வரணும். கீழ்ப்படுதலை ஆணர் பண்றார் ஆண்டவரே. ஆமென். கவனிங்க, உலகத்துலதான் நீங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா உங்களுக்கு மதிக்க மாட்டாங்க, ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்ல கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஒரு பாஸுக்கு நீங்க ரொம்ப ஒபீடியன்டா இருந்தாலும் திடீர்னு நம்மளை டீக்ரேட் பண்ணிடுவாங்க. உலகத்துல புருஷன் எதுக்காக கீழ்ப்படியாம போயிடாதீங்க, நம்ம வந்துடும். ஆனா கீழ்ப்படிந்தாலும் அவங்க ஓரளவுக்கு தான் நம்மளை ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப 100% நம்மளை உயர்த்த ஒரே யாரு கீழ்ப்படிந்தா அமைய சொல்லுங்க. அதனாலதான் சாந்தரா மேஷா ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜாவே, உமக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு கீழ்ப்படுகிறது? சிலர் ஆபீஸ் கட்டி எடுத்து ஆபீஸ் கீழ்ப்படுங்க வேணாம், நல்ல படி, அதுக்கு படிச்சுட்டு அதுக்கு பாடமும் படி. ஆனா யாருக்கு கீழ்ப்படி? நடக்குதா? ஆமா, பள்ளிக்கூடம் ஓவர் டைம் டியூஷன் கீழ்ப்படி, அதுக்கு அவனுக்கு சில டோஸ் தான் கிடைக்கும். ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆண்டர் கிடைக்கும். எத்தனை வேலைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் கீழ்ப்படி, ஆண்டர் நான் கீழ்ப்படுவேன். ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீயா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீயா? Are you honoring God by obeying Him? Then He honors you. கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் ஆதரவு பண்றார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கையினால் வாசிக்க 3 ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம். பலிக்கு மேல் எத்தனை ஆசீர்வாதம்? ஒன்று யுகமாகிறே என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். 2வது blessings எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3வது obedience honored ஆயிடுச்சு. வாயத்திலே சும்மா நிக்கிறது சொல்றேன். வாயத்திலே வசனத்தை திருப்பி சொல்லிட்டே காலை ஆபிரகாமின் பலியை ஆனர் பண்ண ஆண்டவர் நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணமே ஆபிரகாமின் பலியின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கவிதை நான் உமக்கு பலி செலுத்துவேன், பலி ஏறெடுப்பேன், பலி ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஹல்லேலூயா, நான் உனக்கு குறிக்கும் மலை பலியிடு, கட்டைகளை கடந்து கொண்டு வா. 3ஆம் நாள் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமின் வாழ்வில் 2 இடம் முக்கியம். நான் சொல்ற பேரை சொல்லுங்க. பெயர்செபா சொல்லுங்க. இங்கதான் கடவுளோட ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் எகிப்துக்கு போனா, எப்ரோன்ல இருந்தா, அங்க இருந்தா. ஆரான் அப்படின்னு நடந்து போனா அப்பா செத்து போயிட்டாரு. சொல்லுங்க, ஆரான் அப்பா செத்து போயிட்டாரு. ஆயதான் சொல்லுங்க. போக வேண்டாத இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சாவு. ஒரு இடத்துக்கு போனா அபிவிலேக்கிற ஊருக்கு போனா அங்க ஒய்ஃபை இது பண்ணிட்டான், கேப்சர் பண்ணிட்டான். பெயர்செபா அதை மட்டும் வாசிங்க. பைபிள் எடுத்து வாசிங்க. 22:19 பெயர்செபாவுக்கு இறங்கி வந்தான். ஆபிரகாம் வேலைக்காரன் இடத்துக்கு திரும்பி வந்தான். அவன் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு பெயர்செபா. ஹல்லேலூயா. பெயர்செபா என்ன தெரியுமா? ஆணையின் இடம். என்ன இடம்? பிளேஸ் ஆஃப் கவுனன்ட். இந்த ஆலயம் உனக்கு பெயர்செபா. புரிஞ்ச கேள்விக்கு ஆமென். இந்த ஆலயம் உனக்கு பெயர்செபா, ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற இடம். சொல்லுங்க, இந்த ஆலயம், இந்த ஆராதனை என் பெயர்செபா. எங்க வீட்டுல நான் முழங்கால் போட்டு ஜெபம்ன்ற அந்த இடம். சொல்லுங்க, கையை செஞ்சுக்கிட்டு வீட்டுல நீங்க முழங்கால் போட்டு ஜெபம்ன்ற அந்த இடம் என்னது? வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆண்கள் ஜெபம் என்னது? பெயர்செபா. ஜெபிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம் மாறுது. பெயர்செபா.
தேவன் உனக்கு வைத்த இடத்தை விட்டு விடாதே. தேவன் வச்ச இடத்தை விட்டு போனீங்கன்னா தரித்திரம் தான். தேவன் வச்ச இடத்தை இறுதினா ஆசீர்வாதம் தான். ஆமென். கையெழுத்தி பெயர் சபாவில் வந்து இங்கிலீஷ்ல he settled, தமிழ் என்ன இருக்கு? குடியேறினான். என்ன செஞ்சானா? he settled. சபையில வந்து பார்வையாளர் இருக்க கூடாது. சும்மா வந்துட்டு போயிட்டு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் வந்து ஜெபம் பண்ண வர்றது, நன்மை வேணும் ஜெபம் பண்ண வர்றது, வீடு கட்டணும் வர வேண்டியது. ஒழுங்க செட்டில் ஆயிடுச்சு. பெயர் சபாவில் செட்டில் ஆயிடுச்சு. அப்பதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பெயர் சபாவில் செட்டில், தேவனுடைய ஆலயத்தில் செட்டில், ஜபத்துல செட்டில் ஆயிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு காலம் ஆண்டவரே, இந்த கிருபையினால் என்ன செய்யும்? நிரப்பும். தேவனின் ஆசீர்வாதத்தை காலையில் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 உம்மாலன்றி எனக்கு